ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாங்க, நான் அதை உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். I mentioned thanks to God always. முதலாவதாக தேவனுடைய நாமத்தை நான் மகிமை செலுத்துவேன். Peace, grace to you all. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. Today our subject, இன்று நாம் காணவிருக்கும் வேத பாடம் என்னவெனில், see the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை காணுங்கள், live the kingdom of world. உலகத்தின் ராஜ்யத்தை விட்டு விடுங்கள். What is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? Christ is the kingdom of God. கிறிஸ்துவே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறார். Christ is the king. கிறிஸ்துவே ராஜா. Christ is the kingdom. கிறிஸ்துவே ராஜ்யம். Kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். What is the kingdom of world? உலகத்தினுடைய ராஜ்யம் என்ன? The desire of eyes, கண்களின் இச்சை, lust of flesh, மாம்சத்தின் இச்சை, pride of life. ஜீவனத்தின் பெருமை. Adam, Eve, David, lust of desire of eyes. ஆதாமும் ஏவாளும் அவர்களுடைய கண்களின் இச்சையினால மரணத்துக்குள் ஆக்கப்பட்டார்கள். Lust of flesh, David sinned. மாம்சத்தின் இச்சையினால் தாவீது பாவத்துக்குள் ஆக்கப்பட்டான். He received fourfold punishment. அவர் 4 மடங்கான உபாதிகளை பெற்றார். Pride of life, ஜீவனத்தின் பெருமையினால் King Nebuchadnezzar நேபுகாத் நேச்சர் என்கிற ராஜா lost the kingdom. அவருடைய ராஜ்யத்தை இழந்தார். He ate the grass. அவர் புல்லை தின்கிறவராக He காணப்பட்டார். became animal. அவர் ஒரு மிருகமாக He மாறினார். dwelt with the animal. அவர் மிருகங்களோடு சஞ்சரித்தார். So live the world. ஆதலால் இந்த உலகத்தை விட்டுவிடுங்கள். The kingdom of world. இந்த உலகத்தில் உள்ள உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை விட்டு விலகுங்கள். How can man be holy? ஒரு மனிதனால் எவ்வாறு பரிசுத்தமாக வாழ இயலும்? Adam, holy man. ஆதாம் என்பவன் அவன் ஒரு பரிசுத்த மனிதனாக இருந்தான். He sinned and he died. அவன் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டான், மரித்தான். Holy man sinned and he died. ஒரு பரிசுத்தமாக தேவன் உண்டாக்கிய ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணிக்கிறானே யாகில், How can sinner become holy? ஒரு பரிசுத்தமா ஒரு பாவி எப்படி பரிசுத்தமாக வாழ இயலும்? Job said, யோபு சொல்லுகிறார், how can man be holy from one woman? ஒரு ஸ்திரீயினால் பிறக்கப்பட்ட ஒரு மகன், ஒரு மனிதன் எவ்வாறு பரிசுத்தமாக இருக்க முடியும்? Solomon said, சாலமன் சொல்லுகிறார், whoever says I am pure in heart. யார் தங்களுடைய இருதயத்தில் சுத்தமாக உள்ளார் என்று. Isaiah said, ஏசாயா சொல்லுகிறார், the foot of the man filthy rage. நம்மளுடைய நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. Isaiah 60:6. 64:6 ஏசாயா சொல்லுகிறார். Bible said, வேதம் சொல்லுகிறது, holy not by act. பரிசுத்தம் என்பது நம்முடைய கிரியையில் அல்ல. Romans 3:20. ரோமர் 3:20. You can read. யாராவது ஒருத்தர் வாசிங்க, ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. What is sin? பாவம் என்றால் என்ன? Without faith, act is sin. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. Heart, sin from where? இந்த பாவம் எங்கிருந்து பிறப்பிக்கிறது? Heart. நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் பாவம் பிறக்கிறது. Matthew 15:19. மத்தேயு 15:19. Source of sin. பாவத்தினுடைய ஆரம்பம் என்ன? Evil desire. கெட்ட தீய சிந்தை, பிசாசனுடைய சிந்தை. James 1:15. யாக்கோபு 1:15. Knowledge sin law. பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினால் வந்தது. 3:20. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடி போதும். Knowledge sin by law. அதாவது பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினாலேயே வருகிறது. What likeness of God? தேவனுடைய சாயல் என்றால் என்ன? Read Genesis 1:26. Genesis 1:26. ஆதியாகமம் 1:26 வாசியுங்கள். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. What likeness of God? தேவனுடைய சாயல் என்றால் என்ன? Ephesians 4:24. எபேசியர் 4:24. Colossians 3:10. இன்னொருவர் கொலோசேர் 3:10 எடுத்துக்கோங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட. அடுத்து கொலோசேர் வாசிங்க ஒருத்தர் 3:10. பூரண அறிவடையும்படிக்கு
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Likeness of God is the holy, தேவனுடைய சாயல் என்பது பரிசுத்தம், wisdom, ஞானம், righteousness. நீதி. Adam equal to God in creation. ஆதாம் தேவனுடைய படைப்பிலே தேவனுக்கு நிகராக காணப்பட்டான். Adam created by Eve through Satan. ஆதாம் பிசாசினால் ஏவாள் வழியாக தண்டிக்கப்படுகிறார். Why first killed the husband? மனைவியே தன்னுடைய கணவரை கொல்லுகிறார். How can man be holy? ஒரு மனிதனால் எவ்வாறு பரிசுத்தமாக வாழ இயலும்? Holy by God. தேவனால் பரிசுத்தமாக வாழ முடியும். Jude 1:1. யூதா முதல் வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்ட போதும். Holy by God. தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Holy by Christ. கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு Holy by Holy Spirit. மூன்றாவதாக பரிசுத்தம் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:2 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினால் கவனிங்க. Holy by God. பரிசுத்தம் தேவனால் உண்டாக்கப்படுகிறது. Holy by Christ. கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தமாகிறது. Holy by Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. Holy by word. தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. Holy by chosen. தேவனுடைய தெரிந்தெடுக்கப்படுதலினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. உபத்திரவத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். God not act of God. பரிசுத்தம் என்பது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, act of God. தேவனுடைய கிரியையினால். Our subject is the kingdom of God. நாம் பார்க்கிற வேத பாடம் என்னவெனில் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். What is kingdom? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? Lord. கர்த்தர். Matthew 1:2 read. மத்தேயு 17:2 வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சூரியனை போல் பிரகாசித்தது. When we leave the world, நாம் இந்த உலகத்தை விடும்போது we can say Lord. நம்மளால் கர்த்தரை தரிசிக்க முடியும். In the Bible, இந்த வேத புத்தகத்தில் ஆபிரகாம் தேவனை தரிசித்தார். மோசே தேவரை கண்டார். சீஷர்கள் தேவனை தரிசித்தனர். பவுல் தேவனை கண்டார். I saw only Paul saw. நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவெனில் பவுல் மாத்திரமே தேவனை தரிசித்தான் என்று. When Paul saw Lord, பவுல் தேவனை காணும் போது அவனுடைய கண்கள் பறிபோனது. So only Paul saw the Lord. ஆதலால் பவுல் மாத்திரமே தேவனை கண்டான். You can see Lord in glory. கர்த்தரை அவருடைய மகிமையில் காண முடியும். Matthew 17:4. 17:4. Be with the Lord. தேவனோடே கூட இருங்கள். Leave the world. உலகத்தை விடுங்கள். See Lord. கர்த்தரை தரிசியுங்கள். Be with the Lord. கர்த்தரோடு நடவுங்கள். Moses God on the mountain. மோசே தேவனை மலையின் மேல் தரிசிக்கிறான். His face shined as a God. அவருடைய முகம் தேவனை போல பிரகாசித்தது. Psalm 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான். David was a king. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவுடைய இருதயத்தில் உள்ள ஏக்கம் என்னவெனில் தேவனோடு இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை காண வேண்டும். அவருடைய ஆலயத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பது. ஆதலால் நாம் தேவனோடு இருக்க இயலும். மத்தேயு 17:5 ஒருத்தர் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Hear the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். The kingdom of God is a தேவனுடைய ராஜ்யம் என்பது see God, அவரை தரிசிப்பது, be God, அவரோடு கூட இருப்பது, hear the word of God, அவருடைய வார்த்தையை கேட்பது. next we can see. அடுத்து நாம் காணவிருப்பது என்னவெனில் Matthew 17:7. 7வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். I ask a question now. இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன்.
That to whom? நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? 1 Timothy 1:8. 1 தீமோத்தேயு 1:8 இருக்கிறது. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்து எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் போதும். That to sinner. நியாயப்பிரமாணம் பாவிகளுக்கே கொடுக்கப்பட்டது. That weak, நியாயப்பிரமாணம் அது பலவீனமாக இருந்தது, imperfect, அது சரியில்லாததாக இருந்தது, useless, அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. Christ removed. அது நியாயப்பிரமாணம் ஆதலால் நீக்கப்பட்டது. Hebrews 7:18. எபிரேயர் 7:17 இருக்கு. இதெல்லாம் 7:18. 7:18 The old law, பழைய நியாயப்பிரமாணம், the law of Moses, மோசேயினுடைய பிரமாணம், weakness, அது பலவீனமாக இருந்தது, imperfect, அது சரியில்லாததாக இருந்தது, useless. அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. Christ entered the law. கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக Now இருக்கிறார். ask a question. மீண்டும் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறேன். What is the good act to please God? தேவனை பிரியப்படுத்தும் நற்கிரியை என்ன? தேவனை பிரியப்படுத்தும் மனுஷனுக்கு செய்யக்கூடிய நற்கிரியை என்ன? John 6:29. யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. The will of God is a தேவனுடைய சித்தம் என்னவெனில் believe Christ. கிறிஸ்துவை விசுவாசிக்க Faith வைப்பது. is an act. விசுவாசம் என்பது ஒரு கிரியையாக இருக்கிறது. Holy by faith. விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். Listen. கவனியுங்கள். Faith is an act. விசுவாசம் என்பது ஒரு கிரியை. Holy by faith. பரிசுத்தம் விசுவாசத்தினால I say ஆக்கப்படுகிறது. once more last word. மீண்டும் ஒரு முறையாக கடைசி வார்த்தையை சொல்லுகிறேன். Your creation. சிருஷ்டிப்புகளுக்கு முன்பே We are holy. நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். By chosen. தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் In Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள். This is the ultimate thoughts of Bible. இதுவே இந்த வேத புத்தகத்தில் உள்ள பரம ரகசியமாகும். Before creation, முன்பு சிருஷ்டிப்புகளுக்கு முன்பே we are holy. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By chosen. தெரிந்தெடுக்கப்பட்டது நிமித்தம் In Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள். God bless you more and more. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா.